ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2ஓட கார்டர் நம்பர் 5ல போயிட்டு இருக்க ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டர் நம்பர் 5 சோழிங்கநல்லூரில் ஸ்டார்ட் ஆகி மாதாவரம் மில்க் காலனி வரைக்கும் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறது கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே மாதாவரம் டிப்போலேருந்து இங்கே கோயம்பேடு வரைக்கும் அந்த ரெட் லைன் ரூட்டில் என்னென்ன ஒர்க் அப்டேட் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே கார்டில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ கோயம்பேடில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் போட்டிருக்கதா நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே 2 பில்லர் இருக்குது. ஸோ இந்த கோயம்பேடில் ஏற்கனவே க்ரீன் லைன் நம்மளுக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வரப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த ரெட் லைனுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி போயிட்டே இருக்குது. அதுபோக ஃபியூச்சரில் இன்னொரு பிளானும் இருக்குது. எங்கள் கோயம்பேடுலேருந்து படாபிராம் வரைக்கும் இன்னொரு எக்ஸ்டென்ஷனும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இந்த ரெட் லைன் ரூட்டில் கோயம்பேடுலேருந்து ட்ரேட் சென்டர் வரைக்கும் உள்ள அந்த ஒரு ஸ்ட்ரெச்சை ஜூன் 2026 சிஎம்ஆர்எல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருந்தாங்க. பட் அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்குமே ரொம்ப வேகமாக தான் போயிட்டு இருக்குது. பட் ஜூன் 2026 இல்லைனாலும் இந்த டிசம்பருக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது இதிலலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தது. எக்ஸாக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ரூட்டை நம்ம ஏற்கனவே கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஒர்க் இங்கே எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ஜஸ்ட் இந்த ஸ்டேஷன்லலாம் அங்கங்கே கர்டர் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ காங்கோஸ் லெவலில் நிறையா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேஷனை விட்டு வெளியே வர அந்த இடத்துலலாம் வெறும் பில்லர் மட்டும் தான் இருந்தது. பட் இப்போல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டேஷன் ஒர்க்குமே வேகமாக போயிட்டு இருக்குது. வாங்க தொடர்ந்து போய் பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இந்த கீழே போயிட்டு இருக்கிற அந்த ட்ராக் வந்து க்ரீன் லைன், அது ஏற்கனவே ரன்னிங்கில் தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் வந்து ரெட் லைன் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. லாஸ்ட் டைம் வரும்போது இதில் பில்லர் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த க்ரீன் லைனுக்கு மேலே அந்த ரெட் லைன் கிராஸ் பண்ணி அப்படியே நம்மளுக்கு டுவர்ட்ஸ் சின்மியா நகர் அந்த டைரக்ஷனில் போயிடும். அதாவது கோயம்பேடு மார்க்கெட் கிராஸ் பண்ணி சின்மியா நகர் போகும். பட் இதுவே வந்து இந்த க்ரீன் லைன் வந்து டேரெக்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, அங்கேருந்து அரும்பாக்கம், வடபழனி அந்த ரூட்டில் போகும். ஏற்கனவே லைவில் இருக்கிற ரூட்டு. நாம அப்படியே இந்த ரெட் லைன் ரூட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே ரைட்டில் கட் பண்ணி சின்மியா நகர் நோக்கி போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு, அப்புறம் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டை தாண்டி இதில் ஸ்ட்ரைட்டாக உள்ள போனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. அது பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போகும். பட் நம்ம வந்து இப்போ இந்த ரோட்டில் நேராக போயிட்டு சின்மியா நகர், இதில் நேராக போனால் சின்மியா நகர் அப்படியே விருகம்பாக்கம் கூட கனெக்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆர்க் கட் ஆகிறத பார்க்க முடியும். அதுதான் வந்து ரெட் லைன். அப்படியே ஒரு ஆர்க் மாதிரி டேர்ன் பண்ணி நம்மளுக்கு டுவர்ட்ஸ் இந்த ரோட்டில் போகும். வாங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே போவோம். அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து நம்மளுக்கு கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 1-2 பில்லருக்குரிய ஒர்க்கு போயிட்டு இருக்குது. பட் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்லேயே பில்லர் முடிச்சு அதுக்கு மேலே அந்த கர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் இங்கே தான் வந்து கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா காங்கோஸ் லெவலில் லாஸ்ட் டைம் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் என்ட்ரி எக்ஸிட்டுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ரைட் சைட்லேயும் போயிட்டுருக்குது. அப்படியே தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு வந்து கர்டர் எல்லா இடத்துலையும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ரோடு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன ரோடாக தான் இருந்தது. பட் இப்போ நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பட் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஓடை கிராஸ் பண்ணி போகும். அதாவது விருகம்பாக்கத்தில் தொடங்கி அரும்பாக்கம் வழியாக கூவத்தில் போய் கனெக்ட் பண்ணுற இந்த ஓடை. இப்போ நம்ம இருக்கிறது வந்து காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு. இந்த இடத்துல மட்டும் இது வந்து 2 லேனாக இருக்கிறதுனால, அதாவது பீக் டைமில் இங்கே டிராஃபிக் ஹெவி ஆகுது. ஸோ அதனால் இந்த பிரிட்ஜை வந்து ஃபுல்லாமே டெமாலிஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு புதுசாக அதில் பிரிட்ஜ் கட்ட போகிறாங்க. அந்த டெண்டரையுமே வந்து சிஆர்எம்ஆர்எல் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இதை 6 மந்த்தில் இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு
டெட்லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு 6 மந்த்தில் இந்த ரோடு ஃபுல்லாமே 4 லேனாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் டிராஃபிக் குறையும். அதுதான் வந்து இதோட முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடேசன் நகர் மெட்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காங்கோஸ் லெவல்லலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கான என்ட்ரி எக்ஸிட்டுக்கான பள்ளம் தோண்டியிருக்காங்க. அதுக்குரிய பில்லரும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல காங்கோஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில இடத்துல இப்போதைக்கு கர்டர் மட்டுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து மேலே உள்ள கர்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைய இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அங்கங்கே ஒரு சில கர்டர் மட்டும் தான் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதையுமே கூடிய சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பழைய வீடியோக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி வந்தீங்கன்னா பழைய வீடியோவில் வெறும் பில்லர் மட்டும் தான் இருக்கும் எக்ஸாக்டாக 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி. பட் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் கர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியும். வாங்க திறந்து போவோம். நம்ம இப்போ கிட்டத்தட்ட விருகம்பாக்கம் பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறத நம்மளால் பார்க்க முடியும். இது திறந்து போகும்போது இந்த காலம் ஒர்க்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. மேலே வந்து பியர் கேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கர்டர் மட்டுமே இதில் ப்ளேஸ் இல்லாமல் இருக்குது. இதை தொடர்ந்து விருகம்பாக்கம் ஸ்டேஷனும் கொஞ்சம் இதே ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. வாங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா காலம் ஒர்க் முடிஞ்சிச்சு. மேலே வந்து பியர் கேப் ஆட் பண்ணிட்டாங்க. அதுபோக அந்த காங்கோஸ் லெவலுக்கான எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் கர்டர் எதுவுமே ப்ளேஸ் பண்ணல. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு கர்டர்லாம் நம்மளுக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு காங்கோஸ் லெவலில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் வேகமாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வாங்க திறந்து போகலாம். இந்த விருகம்பாக்கத்தை தாண்டி வரும்போது நம்மளுக்கு நிறைய இடத்துல இந்த காலம் ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல இப்போ தான் வந்து பில்லர் கீழே பேஸ்மெண்ட்ல இருந்தே மேலே வர அந்த அந்த மாதிரி வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கட்டர் ப்ளேஸ் பண்ணணும். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன் பண்ணுற இடத்துல இங்கேருந்து இதை டேர்ன் பண்ணி எல்லோ லைன் கூட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த டேர்ன் பண்ணுற இடத்துல இப்போதைக்கு இந்த காலம் ஒர்க் முடிஞ்சு பியர் கேப் ஆட் பண்ணி அதில் வந்து கட்டர் ப்ளேஸ் பண்ணிடுறத பார்க்கலாம். வாங்க இதை வந்து இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வடபள்ளியை நோக்கி போகிற இந்த எல்லோ லைன். ஸோ இந்த எல்லோ லைன் நம்மளுக்கு ஏற்கனவே ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. அதனால இன்னொரு 2-3 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து இது வந்து சிஎம்ஆர்எல் வந்து கிராண்ட் லான்ச் பிளான் பண்ணியிருக்கிறதுனால ஜூனில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ரெட் லைன் வந்து அப்படியே டேர்ன் பண்ணி இந்த எல்லோ லைன் கூட கனெக்ட் ஆகும். அந்த எல்லோ லைனுக்கு மேலே தான் அந்த ரெட் லைன் வரப்போகுது. ஸோ இதை தொடர்ந்து வர ஒர்க்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.